ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். விதுர மகாத்மா மைத்ரேயிட்டிருந்து தொடர்ந்து கேட்ட கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 7 மற்றும் 8. கிருதன் விதத்தே துஜகோ சுராணாம் ஷேமாய கர்மணி அவதார பேதைஹி மனோ ந திருப்யதி அபிஸ்ருவதம் ந சுஸ்லோகமாலு மௌலே சரிதாமிருதானி. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். சரிதா அமிர்தானி, பகவானுடைய கதைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது லீலைகள், அவரது சரித்திரம், இதெல்லாம் அமிர்தம். சரிதாமிர்தானி. இது யாருக்கெல்லாம் சந்தோஷம் தருது? துஜகோசுரானாம். பகவானுடைய லீலைகள் துஜா இருபுற பெய்தியவர்கள், கோ பசுமாடு, பசு கோ, அப்புறம் சுரானாம் தேவர்கள். You may narrate all about the auspicious characteristic of the Lord in his different incarnations for the welfare of. பகவானுடைய லீலைகள் பகவானுடைய லீலைகள், அவரது குணாதிசயங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அந்த லீலைகளை வர்ணிச்சு சொல்லுங்க. அது எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. இருபுற பெய்தியவர்கள், பசுக்கள் மற்றும் தேவர்கள். Our mind is never satisfied completely, although we continuously hear of his transcendental activities. அதுக்கு பகவானுடைய தெய்வீகமான லீலைகளை எவ்வளவு முறை கேட்டாலும் சலிப்பு அடையவே இல்லை, களைப்படையவே இல்லை, திருப்தி அடையவே இல்லை. எவ்வளவு முறை திரும்ப திரும்ப கேட்டார். இங்க விதுரர் மைத்ரேயர்ட்ட என்ன சொல்றாரு? விதுரர் ஏற்கனவே ஒரு மகாத்மா. விதுரர் பகவானுடைய ஒரு தூய பக்தர். அவருக்கு பகவானுடைய கதைகள்லாம் தெரியாமல்லாம் இல்லை. அவருக்கு பகவானுடைய எல்லா கதைகளையும் தெரியும். அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்றாருங்க? அவர் மைண்ட் ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் கம்ப்ளீட்லி. என்னுடைய மனது முழுமையா திருப்தி அடையவே இல்லை. ஆல்தோ வி கண்டினியூஸ்லி ஹியர், தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாலும் பகவானுடைய தெய்வீகமான செயல்களை, பகவானுடைய தெய்வீகமான லீலைகளை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாலும் எனக்கு அதுல நிறைவடையவே இல்லைங்கிற. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அழகு. ஒரு பக்தருடைய ஒரு தெய்வீகமான நிலை என்னன்னா, அவர் எவ்வளவு முறை திரும்ப திரும்ப கேட்டாலும், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை எவ்வளவு முறை திரும்ப திரும்ப கேட்டாலும் அவர் என்ன சொல்றாரு? நான் முழு திருப்தி அடையவே இல்லை, இன்னும் பத்தாது, இன்னும் நிறைய கேட்கணும், இன்னும் நிறைய கேட்கணும், இன்னும் நிறைய சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. இப்படி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாலும் அது நிறைவடைகிறதே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க விதுரர் சொல்றார். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. விதுரர் மட்டுமல்ல, நிறைய பேர். பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றாரு, பாகவதத்துல விதுரர், பரீட்சித் மகாராஜ், அப்புறம் சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபு. பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றாரு, விஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா ஊய கதைய திருப்தி சொன்பதோ நாஸ்திமே அமிர்தம். அங்கேயும் அமிர்தங்கிறார். அங்கேயும் அமிர்தம் இருக்கு, இந்த ஸ்லோகத்திலையும் அமிர்தம்ங்கிற வேர்டு. சரித்திராமிர்தானி, சரித்திரம் அமிர்தம். சைத்தன்ய சரித்திர அமிர்தம், சைத்தன்ய மகாபுடைய சரித்திரம் அமிர்தம். கிருஷ்ண கதா அமிர்தம், கிருஷ்ணனுடைய கதை அமிர்தம். எல்லாம் அமிர்தம் தான், நெக்டர். நம்ம யாரும் அமிர்தம் குடிச்சதே இல்லை. நம்மள யாருமே அமிர்தம் குடிச்சது இல்லை. நமக்கு எல்லாம் என்ன அமிர்தம்? பால் தான் அமிர்தம். இந்த ஜட உலகத்தில் இருக்கிற உயிர் வாழிகளுக்கு, ஜட உலகத்தில் இருக்கிற ஜீவராசிக்கு பால் தான் அமிர்தம். நல்லா பாலை சூடு பண்ணி அதுல கொஞ்சம் குங்குமப்பூ, அப்புறம் 2 ஏலக்காய்,
அப்புறம் கொஞ்சம் பாதாம் பவுடரு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேனெல்லாம் விட்டா அந்த பால் அமிர்தமா இருக்கு. அப்ப இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அமிர்தம் வந்து பால். அந்த பால் எப்படி நமக்கு அமிர்தமா இருக்கோ அது போல பக்தர்களுக்கு ஹரிகதா அமிர்தம். ஹரிகதை தான் அமிர்தம். விஸ்தேர் ஆத்மநாத் யோகம் விபூதிம் ஜனார்தனா. ஓ ஜனார்தனரே, வாசுதேவரே, கிருஷ்ணரே, உங்களுடைய வைபவங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய மகிமைகளை சொல்லுங்க, உங்களுடைய மகிமைகள் தெய்வீகமான செயல்களை பற்றி சொல்லுங்க. விஸ்தேர் ஆத்மநாத் யோகம் விபூதி. விபூதி மீன்ஸ் குளோரியஸ். அவருடைய தெய்வீகமான குணநலன்கள், செயல்கள். பூய கதைக திருப்திருக்கு சுன்பதோ நாஸ்திமே அமிர்தம். நான் கலைப்படையவே இல்லை. நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேங்க அர்ஜுனன். அதே மாதிரி அவரது பேர குழந்தையான பரீட்சித் மகாராஜாவும் அவரது பேர குழந்தையான பரீட்சித் மகாராஜாவும் தொடர்ந்து பாகவதம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. 7 நாளைக்கு சாப்பிடல, தூங்கல, எந்த ஒரு அசைவுல ஒரே இடத்துல உட்காந்து 7 நாள் பாகவதம் கேட்கு. யோசிச்சு பாருங்க. நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல பாகவதம் பேசினா நமக்கு பேசுறவங்க தூக்கம் வருது, கேட்கறவங்களுக்கு தூக்கம் வருது. இதுதான் நம்ம கண்டிஷன் லைஃப்ல இருக்கு. நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிறதுனால நமக்கு ஹரிகதையில ருச்சி வரல. ஹரிகதையில ருச்சி கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் பேசினா போதாதா? இவ்வளவு நேரம் கிளாஸ் கொடுக்குறீங்களே, யாரு கேட்பாங்க? சில பேர் சொல்லுவாங்க, பிரபு கிளாஸ் சும்மா ஷார்ட்டா கொடுக்கணும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினா யாரு கேட்பாங்க? ஏதோ 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் பேசலாம். 1 மணி நேரம்லாம் கேட்கறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல, பொறுமையும் இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், அதெல்லாம் கேட்க நேரம் இல்ல, பொறுமை இல்ல. ஏதோ 20 நிமிஷம், 30 நிமிஷம் ஓகே. அது மாதிரி கண்டிஷன் ஆயிட்டு, கண்டிஷன் லைஃப். அதனால உபன்யாசகர் என்ன பண்றாரு? பேசுற விஷயம் 2 பாகம் 3 பாகமா போடணும். சனாதன் கோசாமியின் மகிமைகள் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. ரூப கோசாமியின் மகிமைகள் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. என்ன பண்றது? முழுமையா கேட்டா 4 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். ஆனா மக்களுக்கு அவ்வளவு பொறுமை இருக்கா? பக்தர்களுக்கு பொறுமை இருக்கா? இல்ல பேசுறவங்க தான் அவ்வளவு நாள் தொடர்ந்து பேச முடியுமா? ஏன்னா பகவானுடைய லீலைகளும், பகவானது பக்தர்களின் லீலைகள், தூய பக்தருடைய செயல்கள்லாம் திவ்யமானது. அது எல்லையற்றது. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வர்ணிச்சிட முடியாது. ஏதோ நம்ம புத்தி கட்டின மாதிரி சொல்லலாம், அவ்வளவுதான். நமக்கு என்ன புத்தி கட்டியிருக்கோ அவ்வளவு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் எல்லையற்றது. அப்போ ஒருத்தர் சுவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பது. இங்க விதுரர் மாதிரி எப்படி வந்து பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றாரோ, பாகவதத்துல பரீட்சித் மகாராஜ் சொல்றார். ஓ பகவானே, ஓ சுகதேவ் கோஸ்வாமியே, ஓ ஆச்சாரியரே, குருநாதரே, எனக்கு அந்த பகவானின் லீலைகளை பற்றி தொடர்ந்து சொல்லுங்க. கிருஷ்ணர் ஏன் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையாக வந்தார்? அவர் ஏன் மதுராவுற்று விருந்தாவனத்துக்கு சென்றார்? பூதனை என்ற அரக்கி எவ்வாறு வதம் செய்தார்? கோவர்த்தன் மலை எவ்வாறு குடையாக பிடித்தார்? அதனுடைய காரணம் என்ன? இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்குறது. கலைப்படையவே இல்லை. கேட்கிறவருக்கும் சலிப்பு தட்டல, கலைப்படையில. சொல்றவருக்கும் சலிப்பு தட்டல, கலைப்படையில. கேட்கிறவரும் உற்சாகமா கேட்கிறாரு, ஆர்வமா இருக்கிறாரு. சொல்றவரும் உற்சாகமா இருக்காரு, ஆர்வமா இருக்காரு. ஸோ அதான் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். சரியான பொருத்தம், சரியான கேள்வி, பக்குவமான கேள்வி, பக்குவமான பதில்கள். பிரபு ஒரு சின்ன புக்கே போட்டிருந்தார். அவருடைய சிறிய புத்தகங்கள்ல ஒரு 15, 20 பேஜ் தான் இருக்கும். பக்குவமான கேள்விகளும், பக்குவமான பதில்களும். பரிசித் மகாராஜ் அவ்வளவு ஆர்வமா கேட்கிறாரு. சுகதேவ் கோசாமி அவ்வளவு ஆர்வமா வர்ணிக்கிறார். அவங்க 2 பேரும் அந்த கிருஷ்ண கதா அமிர்தம், பாகவத அமிர்தம், பாகவதம் என்ற அமிர்தத்தை பருகுகிறார்கள். தூய பக்தர்கள் பாகவதம் என்ற அமிர்தத்தை பருகுகிறார்கள். எப்படி சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்டு கேட்டாங்க. சவுனகாதி முனிவர்கள் ரொம்ப ஆர்வமா சூத கோசாமிட்டு கேட்கிறாங்க. இங்க விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்கிறார். விதுரர் மைத்திரேயரை பார்த்து சொல்றாரு, ஓ விதுர ஒரு மைத்திரேய மாமுனிவரே, ஓ மைத்திரேய மாமுனிவரே, எனக்கு பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது பல்வேறு அவதாரங்கள் அதெல்லாம் சொல்லுங்க. அதை வந்து நான் கேட்கறதுல எவ்வளவு முறை கேட்டாலும் நான் திருப்தி அடையவே இல்லை. தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு பத்தல. இன்னும் சொல்லுங்க.
மக்கள் இன்னைக்கு எதுல பத்தலைன்னு சொல்றாங்க? இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து கிருஷ்ணரை மறந்து போய், எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சாலும் பத்தல. எவ்வளவு வியாபாரம் பண்ணி லாபம் வந்தாலும் பத்தல. எவ்வளவு நிலம் இருந்தாலும் பத்தல. இருக்கிற இடத்துல வீடு கட்டினா அதுவும் பத்தல. என்னங்க 2 பிளாட்டு. ஏதோ வீடு கட்டலான்னு பார்த்தா, ஃபுல்லையும் கட்டியாச்சு. அது கூட பத்த மாட்டேங்குது. ஸோ இப்படி வாழ்க்கை பூரா பத்தவே இல்ல. பற்றாக்குறை. தீரவே மாட்டேங்குது. எவ்வளவு புடவை இருந்தாலும் பத்தல. எவ்வளவு நகை இருந்தாலும் பத்தல. எவ்வளவு துணி இருந்தாலும் பத்தல. வருஷம் வருஷம் பண்டிகைகள்லாம் வருது. வருஷம் வருஷம் துணி வாங்கிட்டு தான் இருக்கோம். வருஷம் வருஷம் வெட்டிங் டே வரும். வருஷம் வருஷம் பர்த்டே வரும். வருஷம் வருஷம் தீபாவளி வரும். வருஷம் வருஷம் பொங்கல் வருது. வருஷம் வருஷம் விஷுக்கனி வருது. துணி வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா போதுங்கிற மனம் இருக்கா? இல்ல. போதும் என்ற மனமே இல்லை. பத்தவே மாட்டேங்குது. இதுதான் பௌதீகத்துல மூழ்கி போன மனம். பௌதீகத்துல மூழ்கி இருக்கிற மனதுக்கு பற்றவே பற்றாது. பௌதீகத்துல எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. புலன்களை திருப்திப்படுத்தவே முடியாது. புலன்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். புலன்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாது. இப்படி ஆயிடுது ஒரு குடும்பஸ்தருடைய வாழ்க்கை. ஒரு குடும்பஸ்தருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுது? அவர் முதல்ல தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். அப்புறம் தன் மனைவியோட புலன்களை திருப்திப்படுத்தணும். அப்புறம் பெற்றோருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். பிள்ளைகளுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். இப்படியே ஒரு வாழ்க்கை போயிடுது. அவங்க திருப்தி அடையறாங்களா? அதுவும் கிடையாது. என் புலன்களில் நான் திருப்தி அடைந்து விட்டேன்னா, அதுவும் கிடையாது. என் புலன்களை என்னால திருப்திப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது, என்னுடைய புலன்களை என்னால திருப்திப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது எங்க மனைவி, குழந்தைங்க, பெற்றோர் எல்லாருடைய புலன்களையும் திருப்திப்படுத்த எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி அடையவே ஆகாது. எவ்வளவு பண்ணாலும் திருப்தி அடையவே ஆகாது. அப்ப எங்க திருப்தி ஏற்படும்? கிருஷ்ணர்ட்ட வந்தா தான் திருப்தி ஏற்படும். அதனால தான் இங்க மாரி தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் விதுரரை போன்றவங்க, அவங்க பௌதீகத்துல அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்ல. பௌதீகத்துல அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு. கிருஷ்ணாவ பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுல அவங்க திருப்தி அடையறதில்ல. அப்போ ஒரு ஆன்மீகவாதியும் திருப்தி அடையறதில்ல. ஒரு பௌதீகவாதியும் திருப்தி அடையறதில்ல. 2 பேருமே திருப்தி அடையறதில்ல. ஆன்மீகவாதி எதுல திருப்தி அடையறதில்ல? பகவானுடைய லீலைகளை கேட்பதுல அவர் நிறைவடைவதில்ல. திருப்தி அடையல. பத்தாதுங்க. இன்னும் சொல்லுங்க. நெறைய சொல்லுங்க. நான் கேட்டுட்டே இருக்கணும். அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ஆனா பௌதீகவாதி என்ன பண்ணுவாரு? பௌதீகமான விஷயங்கள்ல, புலன்ப விஷயங்கள்ல திருப்தி அடையறதே இல்ல. இப்ப 2க்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. ஒன்று யோக மாயை, இன்னொன்று மகா மாயை. யோக மாயையினுடைய மேற்பார்வையில இருக்கிறவங்க, பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள், யோக மாயையுடைய கருணையால அவங்க எவ்வளவு பற்றி கிருஷ்ணரை கேட்டாலும், கிருஷ்ணரை பற்றி எவ்வளவு கேட்டாலும், எவ்வளவு படித்தாலும், பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்களை கேட்பதில் அவர் நிறைவடைவதே இல்லை. ஆனா இது வந்து பகவான் கிட்ட அழைச்சிட்டு போகும். யோக மாயை வந்து பகவான் கிட்ட நெருக்கம் பண்ணும். பகவானுக்கு நமக்கு நம்ம ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். யோக மாயா சக்தி என்ன பண்ணுது? பகவானுக்கு நமக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துது. இந்த மகாமாயை என்ன பண்ணுது? மகாமாயை சக்தி பகவான்ட்ட நம்மட்ட பிரிவை ஏற்படுத்துது. பகவான்ட்டருந்து ரொம்ப தூரம் பிரிச்சு போகுது. அதனால தான் மகாமாயினுடைய பிடியில இருக்கிறவங்க இந்த உலகாயுத விஷயங்கள திருப்தி அடையறதே இல்ல. எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஒரு சில நபர்கள என்னுடைய வாழ்க்கையில சந்திச்சேன். முதல் கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் வந்து திருப்திகரமா இல்ல. அப்பவே அவங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் திருப்திகரமா இல்ல. அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த கல்யாண வாழ்க்கை இப்படிதான். இந்த குடும்ப வாழ்க்கை ஆனாலும் என்ன பண்ணாங்க? இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க. 2, 3 கல்யாணம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. இந்த பொண்ணு பிடிக்கல, இந்த பையன் பிடிக்கல. ஏதோ ஒரு ஒப்பந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அக்ரீமெண்ட் தான். கலியுகத்துல மேரேஜ் ஆல்சோ அக்ரீமெண்ட். நீ கல்யாணங்கிறது கலியுகத்துல ஒரு ஒப்பந்தம் மாரி தான். பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலைன்னா விலகிடுவோம். இவ்வளவுதான். அங்க தப வாழ்க்கைலாம் கிடையாது. அங்க வந்து கல்யாண வாழ்க்கை தப வாழ்க்கைலாம் இல்ல. கலியுகத்துல. பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலைன்னா விலகி விடுவோம். சரி அப்பவே உணர வேண்டாம் இந்த ஜட உலகம் துக்காலயம். இந்த ஜட உலகத்துல திருப்தியே இருக்காது. பௌதிகமான விஷயங்கள திருப்தி அடையவே முடியாது. சம்பர்ஷஜா போகா
துக்கயோனேவை ஆத்யந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. அர்ஜுனா, இந்த புலன்களால் பெறக்கூடிய உணர்ச்சி இருக்கு இல்லையா, புலனுறவு விஷயங்கள், இந்த புலன்களால் பெறக்கூடிய இன்பத்துக்கு, புல இன்பத்துக்கு துவக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆனா புத்திசாலி இதுல போக மாட்டாங்க. புத்திசாலி என்ன பண்ண மாட்டாங்க, புல இன்பத்துக்கு பின்னாடி போக மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க, அது திருப்திகரமா இல்லையா, அதை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றாங்க, அது திருப்திகரமா இல்லையா, இப்படியே போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு புரியல, இந்த ஜட உலகத்துல யாருமே திருப்திப்படுத்த முடியாது. கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தினாதான் நம்ம திருப்தி ஆகும். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், அது ஒரு கலை. கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துற கலை, ஆர்ட் கத்துக்கணும். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்திட்டா நம்ம எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி ஆயிடும். இதுக்கு பிரபுபார் கொடுக்குற உதாரணம், ஆஹ், கண்ணாடியில பிம்பம். இப்ப நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன். நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்னா, கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு என்னை நான் அழகுபடுத்திக்கிறேன். அப்ப கண்ணாடி முன்னாடி நின்று என்னை நான் அழகுபடுத்திக் கொள்ளும் போது கண்ணாடியில் தெரியும் பிம்பமும் அழகாக இருக்கின்றது. இல்ல, கண்ணாடி முன்னாடி போய் தலையெல்லாம் சீவி பொட்டெல்லாம் வச்சு நம்மளை அழகுபடுத்த அழகுபடுத்த கண்ணாடியில் தெரியும் பிம்பம் அழகா இருக்கு. அதே மாதிரிதான் கிருஷ்ணாவை நாம் அழகுபடுத்த அழகுபடுத்த நாம் அழகாகிட்டே இருப்போம். கிருஷ்ண பக்தியில நாம் ஈடுபடும் போது, கிருஷ்ண உணர்வுல நாம செயலாற்றும் போது, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செயல்படும் போது, கிருஷ்ணாவை திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நாம மெருகேறிக்கிட்டே இருப்போம். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த நினைக்கும் போது வைரத்தை தீட்ட தீட்ட பட்டை தீட்ட தீட்ட அப்படி ஜொலிக்கும். வைரத்தை வந்து பட்டை தீட்ட தீட்ட அப்படி ஜொலிக்கும். அதே மாதிரி கிருஷ்ணாவுடைய சேவையில் நாம் ஈடுபட ஈடுபட நம்ம அப்படி பிரகாசம். அப்ப என்னாச்சு, இந்த திருப்திங்கிறது மனதளவுல மனம் மனம் திருப்தி அடையணும். புலன் திருப்தினால ஒரு இதுவும் கிடையாது. புலன் திருப்தி, மனம் திருப்தி இருந்தாதான் புலன் திருப்தி. மனம் திருப்தி அடையலைன்னா புலனுக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தியா இருக்காது இல்லையா. இப்போ வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும். கல்யாண வீட்டுக்கு போகணும். நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம். அங்க பெரிய விருந்து வச்சிருக்காங்க. சாதம், கூட்டு, பொரியல், 2 வகையான பாயசம், அப்புறம் குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம், எல்லாம் விதவிதமான பலகாரம். நம்ம பந்தியில உட்காந்தாச்சு. பந்தியில உட்காந்துட்டு சாப்பாட்டுல கையை வச்சுட்டோம். சாப்பாடுல கை வச்சு ஒரு கவலம் எடுத்து சாப்பிடுறோம். ஆஹா, ரொம்ப அருமை, நீ கல்யாண சாப்பாடு ஜோரா போட்டிருக்காங்க. 14 வகையான பொரியல், கூட்டு, அது இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு போன் கால் வருது. உங்களுக்கு மிக மிக நெருக்கமானவங்க, நமக்கு மிக நெருக்கமானவங்க ஒரு விபத்துக்குள்ளாயிட்டாங்க. நமக்கு மிக நெருக்கமானவங்க ஒரு விபத்துக்குள்ளாயிட்டாங்க, இல்ல ஒரு பிரச்சனை, இல்ல உடல் சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்காங்க அப்படின்னா அந்த விருந்தை நம்ம அனுபவிப்போமா? ஆஹா, இருங்க இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த விருந்தை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். அப்ப என்ன ஆயிரும், இம்மீடியட்டா மனசு வந்து அங்க போயாச்சு. இப்ப கண்ணு முன்னாடி விருந்து இருக்கு. கண்ணு முன்னாடியே வந்து குலோப் ஜாமுன் இருக்கு, பாயாசம் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, எல்லாமே இருக்கு. விதவிதமான பதார்த்தம், நமக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் இருக்கு. நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, சில நேரங்கள்ல வந்து வீட்ல செய்ய முடியாத பதார்த்தங்கள், ஸ்வீட் எல்லாம் வந்து கல்யாண வீட்ல போடுவாங்க. வீட்ல செய்ய முடியாத, ரொம்ப ரேரா, ரொம்ப அபூர்வமா பண்ணக்கூடிய சில இனிப்பு பலகாரம்லாம் கல்யாண வீட்ல போடுவோம். நான் போய் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துட்டோம். இலையெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து ரெடி, நீ சாப்பிட வேண்டியதுதான். அதுல ஒரு பீஸ் எடுத்து சுவைக்கவும் செஞ்சாச்சு. இப்போ மெசேஜ் வருது, போன் வருது, சச் அண்ட் சச் பர்சன், உங்களுக்கு மிக நெருக்கமானவர் வந்து இப்படி இருக்காரு, உடனே வாங்க. என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், நான் எதிர்பார்க்காத ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் இங்க விட்டா எங்க சாப்பிட முடியும், அப்படியே சொல்லுவோம். இம்மீடியட்டா நம்மளால அங்க சாப்பிட முடியாது. உடனடியா வந்து அந்த புலனுபத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா மனசு திருப்தியா இல்ல. ம், எனக்கு தேவையானதெல்லாம் முன்னாடி இருக்கு. எனக்கு தேவையானதெல்லாம் முன்னாடி இருக்கு. இப்ப மனசுல சந்தோஷம் இல்லாதனால நீங்க புலனுக்கு என்ன கொடுத்தாலும் என்னால என்னை திருப்திப்படுத்த முடியாது. புலனின்பத்துக்கு தேவையான எல்லா பொருளும் முன்னாடி இருக்கு. ஆனா என் மனசு சந்தோஷமா இல்ல. அப்ப என்னால அனுபவிக்க முடியாது. அப்போ 3 நிலையில இன்பம். புலன்கள் ரீதியா பெறக்கூடிய இன்பம், மனது ரீதியா பெறக்கூடிய இன்பம், ஆத்ம தளத்துல பெறக்கூடிய இன்பம்.
புலன்களால பெறக்கூடிய இன்பம் மனதே வந்து கஷ்டத்தில் இருக்குன்னா புலன்பத்தில் நாட்டம் இருக்காது, புலன்பத்துக்கு போகாது, மனவேதனை. மனவேதனை இருக்கிறவங்கனால புலன்பு அனுபவிக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் மனதும் திருப்தி அடையுதா? அதுவும் அடையறது இல்ல. மனது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ உண்மையான ஆனந்தம் வந்து ஆத்மீக விஷயங்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுல தான் இருக்கு. சோ புலன்களை திருப்திப்படுத்துறதுனால மனதை திருப்திப்படுத்திட முடியாது. மனதை திருப்திப்படுத்துறதுனால ஆத்மாவை திருப்திப்படுத்திட முடியாது. இது ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் தொடர் பக்கத்து வீட்டுக்காரங்க மாரி. இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க மாரி. யாரெல்லாம்? இந்திரியாணி பராராகு, இந்திரியப்ப பரம்பனா, மனசஸ்து பராபுத்தே, யோ புத்தே பரதர்ஷபா. புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. அப்போ ஆத்மாவின் தளத்தில் நாம் செயல்படும் போதுதான் இந்த இன்ப துன்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை. அல்லது கிருஷ்ண உணர்வுல நம்ம வரும்போதுதான் உண்மையான திருப்தி, முழு திருப்தி. அங்கேயும் என்ன ஆயிடுது? கிருஷ்ண உணர்வுல இருக்கிற பக்தன் பக்தியில முன்னேற்றம் அடைய அடைய அவர் அதுலயும் திருப்தி அடையறது இல்ல. நான் வந்து சில பக்தர்கிட்ட பேசியிருக்கேன். நல்லா சேவை பண்ணுவாங்க. நிறைய சேவை பண்ணுவாங்க. ஆனா கேட்டா சொல்லுவாங்க, "பிரபு நாங்கலாம் என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்றதில்ல. எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னும் நிறைய சேவை பண்ணணும். இன்னும் நிறைய பாகவதம் படிக்கணும். நிறைய கேட்கணும்." அப்ப என்ன காரணம்? என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டு கேட்டு லயிச்சு போயிட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது பத்தாது, இன்னும் கேட்கணும். அதுல சுவை வளர்ந்துருச்சு. அதுல சுவை வளர்ந்துட்டதுனால, கிருஷ்ண பக்தியில சுவை வளர்ந்துட்டவங்களுக்கு நிறைவடையறதே இல்ல. பத்தாது ப்ரோ. இன்னும் நிறைய கிளாஸ் கேட்கணும். இன்னும் நிறைய படிக்கணும். இன்னும் நிறைய சேவை பண்ணணும். நான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, அதோட அர்த்தம் அவங்க கொஞ்சமாவது சுவை வளர்த்துட்டாங்க. ஆனா, பௌதீகத்துல இருக்கிறவங்க பாருங்க, பௌதீக விஷயங்கள்ல சுவைய வளர்த்துக்கிட்டு, அதுல திருப்தி அடையறதே இல்ல. மனதாலும் உடலாலும் திருப்தி அடையறது இல்ல, மனதாலும் திருப்தி அடையறது இல்ல, புத்தியினாலும் திருப்தி அடையறது இல்ல. ஆத்ம தளத்துல வரும்போது தான் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அப்ப ஆத்ம தளத்துல வந்து செயல்படும்போது, ஒரு பௌதீகத்துல இருக்கிறவங்க ஆத்ம தளத்துல வந்து செயல்படும்போது திருப்தி கிடைக்கும். அந்த ஆன்ம தளத்துல இன்னும் பக்குவமாகும்போது, அங்கேயும் அதிருப்தி ஏற்படும். பத்தாது. இன்னும் நெறைய கேட்கணும். இன்னும் நெறைய சேவை பண்ணணும். அதனால விதுரர் இங்க பலமுறை கேட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் மைத்ரேயிட்ட சொல்றாரு, "நீங்க வந்து சொல்லுங்க. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள பற்றி வர்ணிங்க. இது வந்து எல்லாருக்கும் மங்களம் தரக்கூடியது. யாருக்கெல்லாம் இருபிறப்பு எய்தியவர்கள்." இந்த இருபிறப்பு எய்தியவர்கள்னா யாரு? இருபிறப்பு எய்தியவர்கள். ஃபர்ஸ்ட் பர்த் அண்ட் செகண்ட் பர்த். முதல் பிறப்பு, 2ஆம் பிறப்பு. முதல் பிறப்பு நம்ம எல்லாருக்குமே முதல் பிறப்பு வந்து ஒரு தாய், தந்தை. ஒரு தந்தையுடைய கருவானது தாயினுடைய அ ஒரு தந்தையோட உயிர் சக்தியானது தாயினுடைய கருவுல செலுத்தப்பட்டு நமக்கு அங்க ஒரு பிறப்பு அமையுது. ஒரு தந்தையோட உயிர் சக்தி, ஒரு ஆணுடைய உயிர் சக்தி பெண்ணினுடைய கருவுல செலுத்தப்பட்டு அங்க ஒரு ஆன்மாவுக்கு பிறப்பு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் பர்த். ஒரு அப்பா, அம்மா. நம்ம எல்லாருக்குமே ஒரு தாய், தந்தை உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த ஜீவராசி பார்க்கிறோமோ, எல்லாருக்கும் தாய், தந்தையர் உண்டு. பிரம்மாவுக்கு மட்டும் தான் தாயும், தந்தையும் பகவான். அவருக்கு தாயும் பகவான் தான், தந்தையும் பகவான் தான். பிரம்மா வந்து பகவான்ட்ட நேரடியா வந்தார். அதனால தான் அவர் ஆத்மபூ அல்லது ஸ்வயம்பூ. பிரம்மாவுக்கு இன்னொரு பேர் ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூ. சரி. அப்போ நம்ம இந்த உலகத்துல வந்து பிறக்கிறோம். ஒரு ஜீவாத்மாவுக்கு குறிப்பிட்ட உடல் கிடைக்குது. கர்மனா தெய்வ நேத்ரேன ஜந்தர் தேகோபபத்தி. கர்மனா தெய்வ நேத்ரேன. என்னுடைய செயல்வினைக்கு என்னுடைய செயல்வினைக்கு பொறுத்தவரையில், என்னுடைய செயல்வினைக்கு நான் செய்த செயல், அதோட வினை. அதற்கு ஏற்றாற் போல ஒரு உடல். பகவானுடைய ஏற்பாட்டுல, பகவானுடைய மேற்பார்வையில, நான் செய்த செயலுக்கு தகுந்தாற் போல ஒரு குறிப்பிட்ட உடல். தெய்வ நேத்ரேன. இப்படி நமக்கு முதல் பிறப்பு ஆ ஒரு தாய், தந்தையுடைய சம்பந்தத்துல கிடைக்குது. அது போதாது. அது போதாது. இருபிறப்பு எய்யவன். 2ஆம் பிறப்பு. செகண்ட் பர்த். எப்போ ஒரு உயிர்வாழி 2ஆம் பிறப்பை எய்கிறாரு? த்விஜா. த்விஜா அப்படின்னா இருபிறப்பு எய்தியவர். செகண்ட் பர்த். இந்த 2ஆம் பிறப்புல தாய் வந்து வேதம், தந்தை வந்து குரு.
குருட்ட இருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்றது, ஆன்மீக குருவை அணுகுவது, ஆன்மீக குருவை அணுகி அவரிடமிருந்து சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வது, அவரது கட்டளை நிறைவேற்றுவது. அப்ப இருபிறப்பு எய்தியவர்கள், இருபிறப்பு எய்தியவர்களுக்கு குரு இருக்கார். அப்போ வேத காலத்துல இந்த பூணூல் போட்டிருப்பாங்க. பூணூல் போடுறதுக்கு யஜ்ஞோபவீதம் பேர். யஜ்ஞோபவீதம் பூணூல் அறிந்து கொள்றது. இந்த பூணூல் அணிந்து கொண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. இன்னைக்கு பூணூல் அணிகிறது என்னன்னா, ஏதோ ஒரு நூலை கட்டியிருக்காங்க உடம்புல. எனக்கெல்லாம் கூட ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல சில பிராமணர்கள்லாம் பார்த்திருக்கேன். ஆவணி அவிட்டம் வரும். இந்த ஆவணி அவிட்டத்தன்னைக்கு பூணூல் போடுவாங்க. மத்த நாள் பூணூல் கழட்டி ஆணியில தொங்க விட்டுருவாங்க. அப்படி சில பிராமணர்கள்லாம் இருக்கு. ஆவணி அவிட்டத்தன்னைக்கு பூணூல் போட்டு காயத்ரி ஜெயிப்பாங்க. அப்புறம் பூணூல் வந்து ஆணியில தொங்கிட்டு இருக்கும். 2 பைசா, 5 பைசா பூணூல். அப்பல்லாம் 2 பைசா, 5 பைசா தான் வரும். அதெல்லாம் பிராமணர். 2 பைசா, 5 பைசா கொடுத்து பூணூல் போட்டுக்கிறவர்லாம் பிராமணர். பிராமணர் அப்படின்னா இருபிறப்பு எய்தியவர். ஏன் இருபிறப்பு எய்தியவர்? அவருக்கு ஒரு பூணூல் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா, எனக்கு குரு இருக்காரு. நான் ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பிராமணர் பூணூல் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றால், அவரு ஆச்சாரியர் இருக்கிறார், குரு இருக்கிறார். அந்த குருவுடைய மேற்பார்வையில ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அர்த்தம் தெரியாமயே பூணூல் போட்டிருக்காங்க. பல பேருக்கு அர்த்தம் தெரியாம பூணூல் போட்டிருக்காங்க. சிலர் ஏன் போடணும்னு தெரியாம போட்டிருக்காங்க. சிலர் பேருக்கு போட்டிருக்காங்க. சிலர் பிறப்பால போட்டுருக்காங்க. நான் பிறப்பால பிராமணன். நோ. சோ த்விஜா அப்படின்னா இருபிறப்பு எய்தியவர். செகண்ட் பர்த். ஒரு தாய் தந்தை மூலமா கிடைச்ச முதல் பிறப்பு அவ்வளவு தூய்மையானது அல்ல. இந்த ஜட உலகத்துல பிறந்தது அவ்வளவு தூய்மையானது அல்ல. இங்க வீழ்ந்த ஆத்மா தான் சொல்றோம். இங்க ஜட உலகத்துல நம்ம வீழ்ந்த ஆத்மாக்கள். இந்த ஜட உலகத்துல இருக்கிற நாம வந்து வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள். அப்போ நம் பிறப்பை புனிதப்படுத்த வேண்டும். நம் பிறப்பை புனிதப்படுத்தணும். நம் பிறப்பை புனிதப்படுத்துவதுதான் பிராமண தீட்சை. இரண்டாம் பிறப்பை, செகண்ட் பர்த். அப்போ குரு வந்து தந்தை, சாஸ்திரம் வந்து தாய். அதனால இந்த இரண்டாம் பிறப்பு நம்மளை புனிதப்படுத்துறது, சம்பிரதாயத்தோடு தொடர்பு கொள்றது, புனிதப்படுத்துவது. அப்ப இந்த இருபிறப்பு எய்தியவர்களுக்கு என்ன வேலை? இருபிறப்பு எய்தியவர்கள் பிராமணர்கள், அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அவங்க போல்ட் கம்பெனிலயோ, டயர் கம்பெனிலயோ, இல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலயோ, சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ண வேண்டியவங்க இல்ல. அவங்க கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து அனுபவிக்கணும். அவங்களுக்கு நன்மை தரக்கூடியது. இதான் இங்க சொன்னார். விதுரர் மைத்ரேயர்ட்ட என்ன சொல்றாரு? ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ட்வைஸ் பார்ன், பகவானுடைய தெய்வீக லீலைகள் இதெல்லாமே வந்து இருபிறப்பு எய்திய பிராமணர்களுக்கும், பசுக்களுக்கும், தேவர்களுக்கும் நன்மை தரக்கூடியது. யாரெல்லாம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயம் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் நன்மை பெறக்கூடியவங்க. அதுல குறிப்பா இந்த பிராமணர்கள். பிராமணோட டியூட்டி அதுதான். பிராமணா மீன்ஸ் மஸ்ட் ரீட் சாஸ்திரா. சாஸ்திரம் படிக்கணும், அதன்படி நடக்க வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். பக்தியை பயிற்சி பண்ண வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த தொழிலாளர் பிராமணர் அறியப்படுறார். சோ பிராமண பண்பாடு அல்லது பிராமண கலாச்சாரம், நமது வேத கலாச்சாரம் என்றாலே பிராமண கலாச்சாரம், பிராமண பண்பாடு. இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தூய்மைப்படுத்தக்கூடியது. சாஸ்திரம் படிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, பகவானை வழிபடுறது, கற்றுக் கொடுக்கிறது, தானங்கள் கொடுப்பது, தானங்களை ஏற்றுக்கொள்வது, இந்த 6 விதமான தொழிலால் பிராமணர் அறியப்படுறார். சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமானவங்க பிராமணர்கள். இன்னைக்கு என்ன பற்றாக்குறை சமுதாயத்துல? இன்னைக்கு உணவுக்கு பற்றாக்குறை கிடையாது. பேரளவான நவீன நாகரிகத்துக்கு பற்றாக்குறை கிடையாது. பேரளவான தொழிற்சாலைகளுக்கு பற்றாக்குறை கிடையாது. மக்கள் பெருக்கத்துக்கு, தொகைக்கு எதுக்குமே பற்றாக்குறை இல்லை. இப்ப என்ன பற்றாக்குறையா இருக்கு? கிருஷ்ண பக்தி தான் இந்த ஜட உலகத்துல பற்றாக்குறை. அல்லது இந்த பிராமண கலாச்சாரம், வேத கலாச்சாரம், இதுக்குதான் பற்றாக்குறை. கலியுகத்துல பிராமணர்களுக்கு தான் பற்றாக்குறை. மற்றதுக்கு ஒரு பற்றாக்குறை இல்லை. சூத்திரர்கள் கலியுகத்துல முழு சூத்திர கலோ சூத்திர சம்பவா.
கலியுகத்துல எங்க பார்த்தாலும் சூத்திரர்கள் தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறப்பால எல்லாரும் சூத்திரன் தான். பிறப்பால எல்லாரும் சூத்திரர். யாருமே பிறக்கும்போது பூணூல்லாம் போட்டுட்டு வரல. நம்ம யாருமே பிறக்கும்போது பூணூல் போட்டுட்டு வரல. வாயில சில்வர் ஸ்பூன் வச்சுட்டு வரல. வாயில சில்வர் ஸ்பூன்லாம் வச்சுட்டு வரல. ப்ரோப்பா சொல்லுவாரு, வாயில சில்வர் ஸ்பூன்லாம் வச்சுட்டு வரல நம்ம. ஸோ பிறக்கும்போது எல்லாம் சூத்ரர். ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காராத் பவே த்வஜா. சம்ஸ்காரம் நடக்கும்போது துஜா. ஒரு குருட்ட போய் அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டு தீட்சை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அவர் குருவுடைய கருணையால மந்திரம் பெற்றுக் கொள்ளும் போது அவரு துஜா இருபுற பெய்தியவர், பிராமணர் ஆகிறார். இருபுற பெய்தியவர் துஜா. ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காராத் பவே துவஜா. சம்ஸ்காரங்களை செய்யும் போது ஆன்மீக குருவுக்கு வந்து ஏற்றுண்டு அவருடைய கட்டளையை நிறைவேற்றும் போது அப்போ துவஜா இரண்டாவது பிறப்பு. வேத பாட பவே விப்ரா. வேதம் படிச்சா பண்டிதன். பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சா பண்டிதன். பிரம்மஜானா திதி பிராமணா. தன்னை உணர்ந்தவனே பிராமணன். பிரம்மம் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, ஆத்மா இந்த உடலில் எங்கே இருக்கிறது, பரமாத்மா என்பவர் யார், பகவான் யார், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இது போன்ற தன்னை உணர்வதே பிராமணன். பிரம்மஜானா திதி பிராமணா. அப்ப இந்த இருபிறப்பு எய்தியவர்கள் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சமுதாயத்தை ஒரு காலத்தில் யார் வழிநடத்திட்டு இருந்தாங்க? சமுதாயத்தை ஒரு காலத்தில் வழிநடத்தி கொண்டது இருபிறப்பு எய்தியவர்கள், பிராமணர்கள். அவங்க அறிவுரையின்படி சத்திரியர்கள் நாட்டை ஆண்டார்கள். வியாபாரிகள் வியாபாரம் செய்தார்கள். வைசியர்கள், சூதரர்கள் இந்த மூன்று பிரிவினுக்கு சேவை செய்தார்கள். இப்படி அவரவர் குணத்துக்கும் தொழிலுக்கும் ஏற்றாற் போல இங்கு பிரிக்கப்பட்டிருந்தது. சரி, இப்ப இந்த இருபிறப்பு எய்தியவர்கள் சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியம். இவங்கதான் மக்களை வழிநடத்த வேண்டும், ஆன்மீக பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு பிராமணர் எல்லோருக்கும் பிரியமானவர். ஒரு பிராமணர் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் பூர் போ ஸ்வாஹா. ஒரு பிராமணர் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறார் அப்படின்னா அவர் மூன்று உலகத்தில் உள்ளவங்களுக்காக ஜபிக்கிறார். ஓம் பூர் புவ ஸ்வஹா. பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகத்திற்கு எல்லாருடைய நன்மைக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யறார். இன்னைக்கு அந்த மாதிரி பிராமணர் எங்க இருக்காரு? எல்லாருடைய நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறவர். இன்னைக்கு வந்து எல்லாருடைய நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிராமணரை காண்பது அரிது, ரொம்ப அரிது. ஆனா ஆக்சுவலி பிராமணா மீன்ஸ் யூ ஷுட் லிவ் ஃபார் அதர்ஸ் வெல்ஃபேர். மற்றவங்க நன்மைக்காக வாழக்கூடியது. இப்போ அவங்களுக்கு நன்மை தரக்கூடியது எதுனா பகவானுடைய குணாதிசி, நாமரூப குணாதிசிங்கள், ஒரு பல்வேறு அவதாரங்கள். அதனால பிராமண கலாச்சாரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராமண கலாச்சாரம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சமுதாயத்தை அவங்க தான் வழிநடத்தணும். ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல பிராமணர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பிராமண கலாச்சாரம் குறைந்து விட்டது. சத்திரியர்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். சத்திரியர்கள் ஆட்சி செய்வதில்லை. இப்போ வந்து மிளேச்சாரா ஜன்ன ரூபினா கலியுகத்துல ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, சூதனுக்கு கீழே இருக்கிறவங்க. தங்களுடைய பிறப்பால் அல்ல, குணத்தால, குணத்தாலும் தொழிலாலும் ரொம்ப கீழே இருக்கிறவங்க, அசுர குணம் படைத்தவங்க தலைவராகும் போது கலியுக மக்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் துக்கத்துக்கும் ஆளாக நிம்மதியாக இருக்க முடியல. அதனால சமுதாயத்தை வழிநடத்துறதுக்கு பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஸோ பிராமணர்கள், அப்புறம் பசுக்கள். பசு, பசுவோடைய மடியிலேருந்து பால் சுரந்துட்டே இருக்கு. அந்த பாலை குடிக்கிறது மூலமா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சா சாஸ்திரம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பசு வந்து சாத்விகமானது. ஸோ இங்க எப்படி நம்ம பார்த்தோம், இங்க வந்து நமக்கு இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு தாய் தந்தை இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது பிறப்பு குரு மூலமா கிடைக்குது, துவஜா. அப்புறம் இன்னொரு தாய் தந்தை உண்டு நமக்கு, பசுவும் எருது. எருது வந்து நிலத்தை உழுது பயிராக்குது, எருது உழைக்குது, காளை அது வந்து தந்தை. பசு நமக்கு பால் கொடுக்குது. யாருடைய மடியில நம்ம பால் குடிக்கிறோமோ அவங்க நமக்கு தாய். அம்மாட்ட தானே பால் குடிக்க முடியும். ஸோ அப்போ பசு நமக்கு பால் கொடுக்கறதுனால அது கோமாதா, தாய். அப்போ இவங்களுக்கும் சந்தோஷம், இவங்களுடைய நன்மை. பகவான் லீலைகள் எங்க நடக்குதோ, பக்தி எங்க பிரச்சாரம் செய்யப்படுதோ அங்க பசுக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பகவானுடைய லீலைகள் எங்க பிரச்சாரம் செய்யப்படுதோ, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் எங்க வந்து போற்றி போழப்படுதோ
அங்க பிராமணர்கள், பசுக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் தேவதைகள் திருப்தி அடைவாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி 33 கோடி தேவி தேவர்கள். அவங்க திருப்தி அடைவாங்க. அப்போ ஒரு சமுதாயம், மனித சமுதாயம் அல்லது இந்த பூமி வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த பூமி ரொம்ப அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். இந்த பூமியில எப்பவுமே சாந்தம் நிலவணும்னா, அங்க வந்து பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்கள் பாடப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும். அப்பதான் அந்த பூமியில எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். எங்க வந்து பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்கள் பாடப்படுவதில்லையோ, கிருஷ்ண பக்தி இல்லையோ, அந்த இடம் வந்து பிசாசுகளுடைய கூடாரமாயிரும். பிசாசுகளுடைய கூடாரமாயிரும். அங்க நிம்மதியா இருக்க முடியாது. அமைதி, நிம்மதி, சமாதானம், சமத்துவம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஸோ பகவான் வழிபடப்படாத, பகவானை போற்றி புகழாத சமுதாயத்தில அ அ பிராமணர்கள் அவமதிக்கப்படுறாங்க. அதுக்கு பசுக்கள் தண்டிக்கப்படுது, பசுக்கள் கொல்லப்படுது, பசுக்கள் நிம்மதியா இல்ல, சந்தோஷமா இல்ல. ஸோ தேவர்களும் அதிருப்தியா இருக்காங்க. அப்ப எந்த பூமி மேல பிராமணர்கள் அதிருப்தியா இருக்காங்களோ, பிராமணர்கள் மதிக்கப்படுவதில்லையோ, வழிபடப்படுவதில்லையோ, பிராமணர்கள், பசுக்கள், தேவதைகள் இவங்கள் மதிக்கப்படுறதில்ல, வழிபடப்படுறதில்ல அப்படின்னா, அந்த பூமி வந்து சபிக்கப்பட்ட பூமி அது. அது இறைவனால வந்து கைவிடப்பட்டது. அங்க வந்து வெட்டு, குத்து, கொலை, நிம்மதி இல்ல. அப்புறம் வந்து தொற்று வியாதி, பற்றாக்குறை, நித்திய கண்டம். தினமும் செத்து செத்து பொழைக்கும். அந்த மாரி தான் இன்னைக்கு சமுதாயம். ஒரு இறை உணர்வற்ற சமுதாயம். இறை உணர்வற்ற சமுதாயம் எந்த மாரி மாறிட்டு வருது? நாத்திக சமுதாயம். அந்த நாத்திக சமுதாயத்தில பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்கள் பேசப்படுவதில்லை, பாடப்படுவதில்லை என்றால், அது வந்து நரகமாக மாறிவிடும். அ அதனால இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்கள் வந்து பாடப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும். அதனால இவங்களுக்கெல்லாம் நன்மையாகும். பிராமணர்கள், பசுக்கள், தேவதைகள் இவங்கெல்லாம் வந்து திருப்தி அடையும்போது அவங்க ஆசீர்வதிப்பாங்க. பிராமணர்கள் வந்து மக்களை ஆசீர்வதிப்பாங்க, வைஷ்ணவர்கள். பசு ரொம்ப திருப்தியாகும்போது அந்த பூமி ரொம்ப செழிப்பா இருக்கும், வளமாக இருக்கும். தேவர்கள் முழு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்ப அந்த ராஜ்யம் வந்து ஆனந்தமா இருக்கும். அந்த நிலம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸோ அதனால விதுர மகாத்மா வந்து ரொம்ப அ அழகா வந்து சொல்றாரு, இந்த மாரி நான் எவ்வளோ முறை கேட்டாலும் எனக்கு நிறைவடையவே இல்ல. ஸோ பிரபுபாத் வந்து பொருளுரைல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இந்த பசு பராமரிப்பு பற்றி, பிராமண கலாச்சாரத்த பற்றி. ம். பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரு, எது நாகரீகமான மனிதன்? இருபிறப்பு எய்துவது தான் நாகரீகமான மனிதன். பிரபுபாத் என்ன சொல்றாரு, ஹூ இஸ் சிவிலைஸ்ட் பெர்சன்? தோஸ் ஹூ ட்வைஸ் பார்ன். இருபிறப்பு எய்துவர் தான் நாகரீகமான மனிதன் சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் ஸ்லோகா. यत्तत्त्वभेदैः अधिलोकनादो लोकन् अलोकन् सकलोकपालन् अचिल्पत् हि सर्वसत्त्व निकायभेदो अधिकृत प्रतीत. The supreme king of all kings has created different planets and places of habitation where living entities are situated in terms of the modes of material nature and work. He has created the different kings and rulers. ஆ அப்போ பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்றாரு விதுரர், அந்த மன்னனுக்கெல்லாம் மன்னன், மன்னாதி மன்னன். மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜன் யாருன்னா கிருஷ்ணர் தான். மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜாலாம் சினிமா நடிகர்லாம் கிடையாது. கிருஷ்ணர் தான். ஸோ ஹி இஸ் த சுப்ரீம் கிங். பரமராஜா, மகாராஜா. ராஜாக்களுக்கெல்லாம் மகாராஜா. ரங்கராஜா, கௌரராஜா. ஸோ அவரு இந்த ஜட உலகத்தை படைச்சிருக்காரு. பல்வேறு கிரகங்கள், பல்வேறு நிலங்கள், ஒரு நிலத்திலேயே பல்வேறு ஜீவராசிகள். இதெல்லாம் எதன் அடிப்படையில? குணத்தின் அடிப்படையில.
குணத்தின் அடிப்படையிலையும் இவங்க reduce achieved in terms of the modes of nature and work. அவங்களுடைய குணத்தின் அடிப்படையிலையும் தொழில் அடிப்படையிலையும் வச்சிருக்க. அப்ப இந்த பூமியிலேயே இங்க ப்ரோபார் பொருளுரையில் அழகா சொன்னார். குளிர் பிரதேசங்கள் இருக்கின்றன. அட்லாண்டிகா, அண்டார்டிகா இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள், அங்கேயும் உயிர்வாழிகள் இருக்காங்க. ஐலாண்ட் இருக்கு, ஐலாண்ட்லயும் மக்கள் இருக்காங்க. அப்புறம் பாலைவன டெசர்ட் இருக்கு, சவுதி, அப்புறம் வந்து அபுதாபி, துபாய், இந்த மாதிரி பாலைவன பகுதிகள் இருக்கு. அப்புறம் பனி பிரதேசங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ஜீவராசியுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு. பாலைவனத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு, பனி பிரதேசம் இருக்கிறவங்க வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு. இந்தியாவில் வாழ்றவங்க வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு, அமெரிக்காவில் அவங்க வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க கர்மவனை கேட்டார் போல. கர்மனா தெய்வனே அகைன் கர்மனா தெய்வனேத்ரேன பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வச. ஒவ்வொருத்தருடைய கர்மவனை கேட்ட மாதிரி பிறப்பு. சிலருக்கு ஐலாண்ட்ல பிறவி கிடைக்குது, சிலருக்கு அமெரிக்கால கிடைக்குது, சிலருக்கு வந்து இந்தியாவில் கிடைக்குது, சிலருக்கு துபாயில கிடைக்குது. இந்த பிறப்பு எப்படி எதன் அடிப்படையில? அவங்க கர்மா கேட்டுற மாதிரி. சிலர் பாலைவனத்துல பிறந்து கஷ்டப்படுறாங்க, சிலர் வந்து சோலைவனத்துல பிறந்திருக்காங்க, சிலர் வந்து பனி பிரதேசத்துல இருக்காங்க, சிலர் சாதாரண பிரதேசத்துல இருக்கு. இப்படி அவங்கவுங்க அவங்கவுங்க கர்மவினைக்கு தட்டுற போல பிறப்பெடுக்கிறாங்க இந்த ஒரு பிளானட்ல, ஒரு நிலப்பகுதி. இந்த மாதிரி எண்ணற்ற பிளானட் இருக்கு, எண்ணற்ற கிரகஞ்சங்கள், எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல எண்ணற்ற கணக்கான ஜீவராசிகள் இருக்காங்க. அவங்கவுங்க அவங்க கர்மவினை கேட்டார் போல இருக்கு. அதுக்கு தகுந்த உடல், அதுக்கு தகுந்த சூழ்நிலை, அதுக்கு தகுந்த உணவு, எல்லாமே அவங்க கர்மவினை கேட்டார் போல இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மன்னர்கள், அதுக்கான வந்து சட்டதிட்டங்கள். அமெரிக்கால ஒரு சட்டத்திட்டம், இந்தியாவில் ஒரு சட்டத்திட்டம், ஐலாண்ட்ல ஒரு சட்டத்திட்டம், துபாயில ஒரு சட்டத்திட்டம். இப்படி இதெல்லாம் இருக்கு ஜட உலகத்துல. இப்படி ஜீவராசி ஆகிய நம்ம நினைவு கட்டாத காலத்திலிருந்தே இது மாதிரி பல கிரகங்கள், பல பிரதேசங்கள், எவ்வளவு பிறவி எடுத்துக்கன்னு தெரியாது. ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல, எண்ணற்ற பிரபஞ்சத்துல, எண்ணற்ற கிரகங்கள்ல பல சரீரம் மாறிட்டோம். நம்ம குளிர் பிரதேசத்திலையும் பிறந்திருக்கிறோம், பாலைவனத்திலையும் பிறந்திருக்கிறோம், இந்தியாலையும் பிறந்திருக்கிறோம், அமெரிக்காலையும் பிறந்திருக்கிறோம், தேவலோகத்திலையும் பிறந்திருக்கிறோம், நரகலோகத்துக்கு, எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஆனா மறந்து போயிட்டோம் எல்லாமே. இப்படி நினைவு கட்டாத காலத்திலிருந்தே ஜெயிண்ட் வீல்ல சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸிபிஷன்ல பெரிய ஜெயிண்ட் வீல் போடுவாங்க, சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு சுத்திட்டே இருக்கு. குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணையால, கிருஷ்ணவுடைய கருணையால பக்திங்கிற விதை கிடைக்கும் போது இமீடியட்டா விடுபடும். பாருங்க, புரோபாடைய கருணையினால புரோபார் எல்லா பிரதேசத்துக்கும் போயிருக்காரு. குளிர் பிரதேசத்துக்கும் போயிருக்காரு, எல்லா பிரதேசத்துக்கும் போயிருக்காரு. அவர் எங்கெல்லாம் போயிருக்காரோ அங்க இருக்கிற ஜீவன்கள்லாம் துன்பத்திலையும் துயரத்திலும் இருந்தவங்க புரோபாடைய கருணையால அவங்க புனிதம் அடைஞ்சாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா பிரதேசங்களையும் பக்தர்கள் இருக்காங்க. பாலைவனத்திலையும் பக்தர்கள் இருக்காங்க, பனி பிரதேசத்திலையும் பக்தர்கள் இருக்காங்க. எங்கெல்லாம் புரோபாடு இயக்கம் இருக்கோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது வந்து அவங்க பிறப்பு ரொம்ப மோசமா இருந்தாலும், அவங்க பிறப்பு ரொம்ப மோசமா இருந்தாலும் பிரபுபாதர் போய் அவங்களை புனிதப்படுத்திட்டார். பிரபுபாதர் போய் அந்த இடத்த புனிதப்படுத்திட்டாரு. பிரபுபாதா, ஆச்சாரியர்கள், குருமார்கள், வைணவர்கள் அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது உடனடியா அந்த இடம் தூய்மை அடையுது. அங்க இருக்கிறவங்களுக்கு பாக்கியம் கிடைக்குது, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறது. அதனால ஒருத்தர் இந்த உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் அவர் வந்து பாவப்பட்டவரோ, கிராட உணாந்திர புலிந்த புலக்கச ஆவீர சும்ப யவனா, இவங்கெல்லாம் சூதரனுக்கு கீழே உள்ளவங்க. வேடர்கள், மலைவாசிங்க, காட்டு, இந்த மாதிரி சூதரனுக்கு கீழே உள்ளவங்கள இருக்க. கிராட உணாந்திர புலிந்த புலக்கசா ஆவீர சும்ப யவனா கஷாதயா ஏ அந்நேச்ச பாபேன சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமகா. அவங்க பகவான் விஷ்ணுவுக்கு பக்தி செய்யும் போது இம்மிடியட்டா தூய்மை அடைவாங்க. அப்போ ஒரு தூய பக்தருடைய சன நேர பொழுது, ஒரு பக்தருடைய சன நேர பொழுது சங்கம் கிடைச்சிட்டா கூட இம்மிடியட்டா அவங்க தூய்மை அடையலாம். லவமாத்திர சாதுசங் சாது சங்கே சர்வ சித்திகோ லவமாத்திர சாதுசங் சர்வசாஸ்திரம் பிராக்சர் ஆஃப் செகண்ட். புரோபாடைய சங்கத்தினால எண்ணற்ற ஜீவன்கள் விடுவிக்கப்பட்டாங்க. சாதுக்களுடைய சங்கம்
அதனாலதான் இந்த ஹரிகதா அமிர்தம், ஹரிகதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தத்துல நம்ம சுவை வரணும்னா என்ன பண்ணணும்? எத்பாத சூதமணிய பிரசமானயா சுஷ்ருஷோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி ஷயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். யாருக்கு சுஷ்ருஷோ சத்ததானஸ்ய, பகவானுடைய கதையில் யாருக்கு வைராக்கியம் வரும், யாருக்கு வந்து சுவை ஏற்படும், யாருக்கு வந்து நம்பிக்கை பிறக்கும், கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்களை நம்பிக்கை வரணுமா நமக்கு, பகவானுடைய லீலைகள்ல நம்பிக்கை வரணும், அது அவனுக்கு அமிர்தம் மாதிரி இனிக்கணும், அதை நான் அனுபவிக்கணும்னா சுஷ்ருஷோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி ஷயன் மகத் சேவையா விப்ரா. புண்ணிய தூய பக்தர்களுக்கு, புனிதமான பக்தர்களுக்கு சேவை செய்யறது மூலமா, அவங்க கிட்ட இருந்து கேட்கறது மூலமா நமக்கு வாசுதேவ கதா ருச்சி, அந்த அமிர்தத்தை நாமளும் பருகலாம். அதனால எவ்வளவுக்குள்ள நம்ம வைஷ்ணவர் சங்கத்தில் இருக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள வைணவருக்கு சேவை பண்றோமோ, அவங்ககிட்ட கேட்கும் போது நமக்கு படிப்படியா வாசுதேவ கதா ருச்சி அதுல சுவை ஏற்படும். ரைட். ஸோ வாசுதேவ கதா ருச்சி. கங்கையில கூட போய் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடைவோம். சுத்த பக்தருடைய சங்கம் க்ஷணப்பொழுதுல தூய்மைப்படுத்தி. அதனால தூய பக்தர்களை காண்பது அரிது, அவங்களை கண்டு கொண்டால் பெரும் பாக்கியம், அவன்கிட்ட கேட்கறது அதோட பெரும் பாக்கியம். இப்படி நம்மளும் வாசுதேவ கதையில ருச்சி ஏற்படுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.